Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைப்பு ரீதியான மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருது? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகாக ஒவ்வொரு கட்சிகளுமே அவர்களுடைய தோல்வி மற்றும் வெற்றி குறித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த விதத்துல அதிமுக 2026 முன்பு எதிர்கட்சியாக இருந்த சூழல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு மூன்றாவது கட்சியாக மாறியிருக்கிறது. இதற்கான நிலை குறித்து, இதற்கான விவரங்கள் குறித்து ஆராய்வதற்காக மாவட்ட ரீதியிலான ஆலோசனை கூட்டங்களை கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அது இதுவரையில காஞ்சிபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்று செங்கல்பட்டு மற்றும் வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையில இருந்து நேற்று புதுக்கோட்டையுடைய மாவட்ட செயலாளராக இருந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கக்கூடிய டி விஜயபாஸ்கர் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் இணைந்திருக்கக்கூடிய சூழல்ல புதுக்கோட்டையுடைய மாவட்ட நிர்வாகிகள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கின்றனர். உள்ளே வந்த அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது இந்த கட்சியை யாராலும் அழிக்க முடியாது உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி பேசியிருந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. இந்த அளவுல மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.